வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Vidyascooking. இன்னைக்கு உங்களுக்கு சிக்கன் பாவ் பாஜி ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறாங்க. ஒரு அருமையான ரெசிபி, ரொம்ப ஈஸியாக நம்ம இது தயார் பண்ணலாம் வீட்டில். நம்ம இந்த ரெசிபியை நான் ஏற்கனவே மட்டன் வச்சு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். மட்டன் பாவ் பாஜி ரெசிபியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரெசிபிக்கு டைரக்ட் ஆகும். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், இஞ்சி சீவி நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், பட்டாணி தேவைப்படும், சிக்கன் கீமா ரொம்ப ஈஸியாக கடிக்கிறது, ஸோ அது நான் வாங்கி வச்சுருக்கேன், கிச்சன் கிங் மசாலா ரொம்ப ஈஸியாக கடிக்கக்கூடிய ஒரு பொருள், அது வாங்கி வச்சுருக்கேன், கொஞ்சமாக சாட் மசாலா தூள், மிளகாய் தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், பாவ் பாஜி மசாலா கூட ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கிறது, ஸோ அதை நான் யூஸ் பண்ண போகிறேன், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ரெட் சில்லி சாஸ். எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது மெஷர்மெண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரக்ட் ஆகும். இப்போ மிதமான தீயில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆகணும். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ரௌன் ஆனியன் பேஸ்ட் நான் தயார் பண்ணிக்க போகிறேங்க. வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். லைட் பிங்க் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த ப்ரௌன் ஆனியன் பேஸ்ட் நம்ம ஒரு டிஷ்ஷில் நம்ம சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக நான் டொமேட்டோ இதுலேயே நான் சேர்த்து நான் ஃப்ரை பண்ண மாட்டேன். பட்டு கொஞ்சம் ஈஸியாகணும்னு சொல்லி ரெசிபி நான் இந்த ஆனியனோட நான் இஞ்சி பூண்டு தக்காளி நான் அரிஞ்சு வச்சுருக்கிறது சேர்த்து நான் ஃப்ரை பண்ண போகிறேன். கொஞ்சம் சிம்பிளாகவும் ஈஸியாக இருக்கும் ரெசிபி எல்லாருக்கும். ஸோ இப்போ இந்த ஆனியன் லைட் பிங்க் கலர் நல்லா ஃப்ரை ஆனதும் அதில் இந்த தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து ஒன்றா வறுக்க போகிறேன். முன்கூட்டியே நம்ம சேர்த்துருந்தோம்னாக்கா அந்த வெங்காயம் ப்ரௌன் ஆகிறதுக்கு ஆக்கிறதுக்குள்ளே இந்த மீதி பொருட்கள் தீஞ்சு போய் ஒரு மாதிரி கசப்பு தட்டும். ஸோ அதனால் இந்த ஆனியன் கொஞ்சம் நல்லா லைட் பிங்க் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நான் அதில் இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் சேர்த்துக்கினேன். உப்பெல்லாம் எதுவுமே சேர்க்கல. இது லைட்டாக ஃப்ரை ஆனதும் போதும். அந்த தக்காளி சாஃப்ட் ஆனாலே போதும். வெங்காயம் கூட ப்ரௌன் கலர் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது அடுப்புலேருந்து இறக்கி வச்சு நான் டைரெக்டாக அது மிக்சியில் சேர்த்துட்டேன். அதே கடாய் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். மிக்சியில் இந்த பொருட்கள் எல்லாம் நல்லா ஆறும். ஸோ இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணுற நேரத்துக்கு அந்த பொருட்கள் எல்லாம் ஆறிடும். திருப்பி அந்த கடாயை மிதமான தீயில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இங்கே நெய் சேர்த்தாக்க ரொம்ப ஹெவி ஆகிடும்னு சொல்லிட்டு நான் வெறும் நெய்யெல்லாம் யூஸ் பண்ணலங்க. வெறும் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெயில் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக அந்த கரம் மசாலா தூள், பாவ் பாஜி மசாலா, சாட் மசாலா எல்லாம் சேர்த்துருக்கேன். சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த நார்த் இந்தியன் ரெசிபீஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் அவங்க எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணுவாங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் அவங்க மீதி பொருட்கள் அதில் சேர்க்குவாங்க. எதுக்கு இந்த மாதிரி அவங்க தயார் பண்ணுறாங்கன்னா அவங்க பவுடர்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பவுடர்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணுற தொட்டு அது ஃப்ரை பண்ணால் நல்லா அரோமா இருக்கும்னு சொல்லி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் அதில் கொத்துக்கறி நான் சேர்த்துருக்கேன். கோழி கொத்துக்கறி நான் சேர்த்துருக்கேன். கொத்துக்கறி சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த மசாலாவோட இந்த கொத்துக்கறி நல்லா ஃப்ரை ஆகணும். நான் இப்போ உப்பு சேர்க்கலங்க. நான் மசாலா சேர்த்த பிற்பாடு நான் இதில் உப்பு சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா ஆறி இருக்கு. அது விழுத அரைச்சிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விழுத அரைச்சிருக்கேன். இந்த கோழி நல்லா குக் ஆகிட்டு இருக்கு அந்த மசாலாவில். அந்த மசாலாவில் குக் ஆகிறப்போ நான் இந்த அரைச்சி வச்சிருக்க விழுதை நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து இந்த கோழியில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறேன். நார்மலாக இந்த மிக்சியில் விழுது எல்லாம் இருந்தாக்கா அது சேர்க்கறது இல்லை ரொம்ப பேர். ஸோ அதில் வேஸ்ட் பண்ணாதீங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த தண்ணியை திருப்பியும் இந்த மசாலாவில் நீங்கள் சேர்த்திங்கன்னா அது கிரேவி நல்லாயிருக்கும். நான் உப்பு நிறைய சேர்க்க போகலங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம கடை மசாலா யூஸ் பண்ணுற தொட்டு கடை மசாலாவில் நிறைய உப்பு இருக்குது. கோழி கொஞ்சம் நல்லா வெந்தப்பாடு நம்ம உப்பு சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் உப்பு நிறைய சேர்க்கல. ஜஸ்ட் ஒரே ஒரு டீஸ்பூன் தான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கோழியை அந்த அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் பேஸ்ட்டு தக்காளி பேஸ்ட்டில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன் மசாலாவோட. ஃபஸ்ட்டு இந்த மசாலாவில் இந்த கோழி வேகணும். ஸோ அந்த எக்ஸஸ் மசாலா மிக்சியில் இருக்கிறதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் சேர்த்துருக்கேன் இந்த கிரேவியில். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்க்கறதுக்கு போகாதீங்க. ஏன்னா கோழி கூட வேக வேக அதுலேருந்து தண்ணி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த கிரேவி ரொம்ப லூஸ் ஆகிடும். ஸோ பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ உங்களுக்கு லிக்விட் வேணும் அந்த கிரேவிலன்னு பார்த்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் அந்த அரைச்சி வச்சிருக்க மசாலாலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மசாலா தண்ணியை நான் இதில் சேர்த்துருக்கேன். பட்டாணியும் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் தண்ணி அந்த மிக்சியில் சேர்த்து அந்த தண்ணி கோழியில் சேர்த்துருக்கேன்.
உப்பு வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நிறைய உப்பு சேர்க்க போகாதீங்க, ஏன்னா மசாலாலேயே நிறைய உப்பு இருக்கும். இப்போ இந்த சிக்கனில் வந்து நான் ரெட் சில்லி சாஸும் சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லா பொருட்களும் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு இந்த கோழியை வேக விடுறதுக்கு விட போகிறோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா அந்த கோழி நல்லா வெந்துடும் அந்த பட்டாணியோட. ஸோ அந்த கிரேவி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ மூடி போட்டு நல்லா அந்த கோழியை வேக வச்சுக்கினாங்க. ஜஸ்ட் செக் பண்ணிக்கினேன், ஒரு முறை நல்லா செக் பண்ணிக்கினேன். உப்பு தேவைப்படுதான்னு பார்த்துக்கினேன். காரம் எதுனா தேவைப்பட்டால் எக்ஸஸாக சேர்க்கலான்ட்டு செக் பண்ணிக்கினேன். இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணோம். இப்போ இந்நேரத்துக்கு உங்களுக்கு கிரேவி வேணும்னா ஒரு அரை கிளாஸ் சுடு தண்ணி இதில் சேர்த்து நீங்கள் கிரேவி தயார் பண்ணிக்கலாம். ரொம்ப எக்ஸஸ் லிக்விடாக வேணும்னாக்கா. நான் இந்த மாதிரி ஒரு திக் கிரேவியை நான் சர்வ் பண்ண போகிறேன். ஸோ நிறைய லிக்விட் நான் சேர்க்கல. ஸோ இப்போ வந்து இந்த கோழி வந்து வெந்து போச்சுங்க. இதை இறக்கி நான் வச்சிட போகிறேன், பரிமாற போகிறேன். இந்த கோழி பரிமாறத்துக்கு முன்னாடி நான் வந்து பன் எல்லாம் டோஸ்ட் பண்ண போகிறேன். இந்த கோழி மேலே கூட என்ன கார்னிஷ் யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பாவ் பன்ஸ் யூஸ் பண்ணுறேங்க. பாவ் பன்ஸ் ரொம்ப ஈஸியாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது. ஸோ இது பாவ் பன்ஸில் யூஸ் பண்ண போகிறேன். பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், குடமிளகா, பச்சை மிளகா, கொத்தமல்லி நான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த ரெசிபிக்கு. உப்பு கொஞ்சம் யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சமாக மிளகாய் தூள் யூஸ் பண்ண போகிறேன் டோஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த பன்னு. பட்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த பன்னை பாதியை வெட்டிக்க போகிறேங்க. வெட்டி இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன். ஒரு தவாவை வந்து மிதமான தீயில் ஹீட் பண்ணியிருக்கேன். அந்த தவா வந்து நல்லா ஹீட் ஆனதும் அதில் எண்ணெய் அண்ட் பட்டர் நான் சேர்த்துருக்கேன். இந்த பாவ் பன்ஸ் எல்லாம் வந்து லைட்டாக மிளகாய் தூள் போட்டு இங்கே டோஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து அந்த சில்லி ஃப்ளேவர் நல்லா இருக்குது. அந்த மிளகாய் தூளை நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறேன். உப்பும் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறேன். ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இந்த பன்னை வந்து இதில் நான் டோஸ்ட் பண்ண போகிறேன். பன் இந்த மாதிரி நம்ம சுட்டு எடுத்தோம்னா அந்த ஒரு சில்லி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வந்து 2 சைடும் நான் நல்லா திருப்பி இது ஃப்ரை பண்ணிட்டேன். டீட்டெயில் ரெசிபி என்னோட பிளாகில் இருக்கோங்க. பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் என்ன சோஷியல் மீடியாவில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸ் டு மை ரெசிபி அண்ட் சோஷியல் மீடியா, யூடியூப், இங்கிலீஷோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. இந்த பாவ் பன்ஸ் வந்து எவ்வளோ ஈஸியாக நான் தயார் பண்ணிட்டேன் பாருங்கள். அந்த பாஜியோட வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிட்டீங்கன்னா இட் ஹார்ட்லி டுக் மீ அரவுண்ட் 30 மினிட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு. அது அவ்வளோ கூட டைம் எடுக்கல, ஏன்னா எல்லா பொருட்களும் நம்ம வந்து அரைச்சி இதில் சேர்க்கணும். ஸோ நிறைய வேலை இல்லை, ரொம்ப ஈஸியாக தயாராகிடும். மட்டன் பாவ் பாஜிக்கு வந்து கொஞ்சம் இலாபரேட்டாக நான் அந்த ரெசிபி பண்ணேன். ரொம்ப நல்லா வருங்க. இது மும்பைலலாம் ஒரு எக்ஸலண்ட் ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்நாக்கு. இந்த பாவ் பாஜி மேலே அந்த குடமிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறது, வெங்காயம், பச்சை மிளகாலாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறது சேர்த்து நம்ம இது வந்து லைம் அண்ட் பட்டரோட வச்சு நம்ம பரிமாறினோம்னா அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வந்து உங்களோட ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.